லூக்கா 23. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிறபோது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இலைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபலாஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை இரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே இரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை இரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கருக்கு லத்தீன் எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணிக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே லூக்கா 23வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதில் சிலுவையில் அறையப்பட்டதை குறித்து தியானித்தோம். கர்த்தாவே, ஆண்டவரே, தவறே செய்யாத அறியாமையினால் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அது இது போல சிலுவையிலும் ஆண்டவரே அநேக பாடுகள் உபத்திரவங்களும் அகப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீதியின் வலகரத்தால் தாங்கி நடத்துகிற கர்த்தாவே, ஆண்டவரே, எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்கள், பாடுகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி நீர் பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்களுக்கு நிராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும். ஒவ்வொரு அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும். ஆசீர்வாதத்தின் தேவன் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துவீராக. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகள், முன்னோருடைய சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். நீதியின் தேவன் எங்களை ஆச்சரியமாய் வழி நடத்தும். உற்சாகத்தின் ஆவியினாலும் நிரப்பும். ஆண்டவரே, சோர்ந்து போன ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இயேசுவின் மூலம் செபங்கேளும் பிதாவே, ஆமேன்.